தறிய திறந்து வைக்கிறதுக்கு குமரன் அவங்க தங்கச்சியும் அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆனந்தியும் அவங்க ஃபேமிலியும் வாங்கன்னு வரவேற்பு கொடுக்கறாங்க குமரனுக்கு. குமரன் அவங்க ஃபேமிலிய ஆனந்தியோட ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனந்தியோட அப்பா இத பார்த்துட்டு குமரன் கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாரும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயர் சொல்றாரு, உங்க கையால இந்த போர்டை திறந்து வைங்கன்னு. ஆனந்தி குமரனை திறந்து வைக்க சொல்றாங்க. குமரனும் அவங்க அம்மாவும் திறந்து வைக்கிறாங்க போர்டை. குமரனோட அம்மா சொல்றாங்க, உங்களோட போனி எங்களோடதா தான் இருக்கும்னு ஆனந்தி கிட்ட பணத்தை கொடுக்கறாங்க. ஆனந்தி கண்ணுல தொட்டு வச்சுக்கிறாங்க. அந்த பட்டுத்தறி திறந்து வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஆனந்தியோட அப்பாவோட ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, எங்க கம்பெனில ஆண்டு விழா வருது, ஒரு 50 புடவை ஆர்டர் கொடுக்கலான்னு இங்க வந்தேன் அப்படின்னு ஆனந்தியோட அப்பாவை பார்த்து சொல்றாங்க. ஆனந்தியும் இத கேட்டுட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனந்தியோட அப்பா ஆனந்திய கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, இந்த ஆர்டரை நம்ம எடுத்தோம்னா முடிச்சு கொடுக்கறது ரொம்ப சிக்கலாயிரும். ஆனந்தி சொல்றாங்க அவங்க அப்பா கிட்ட, எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குப்பா. ஆனந்தியோட அப்பாவும் இத கேட்டுட்டு, சரிம்மா நீ நினைச்ச மாதிரி செய்யின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனந்தி குமரனோட கைத்தறி கடைக்கு வந்திருக்காங்க. ஆனந்தியும் குணாவும் சொல்றாங்க குமரன் கிட்ட, எங்களுக்கு கைத்தறி ஆர்டர் நிறைய வந்திருக்கு, எங்களால எல்லாத்தையும் பண்ண முடியாது. குமரன், நீங்க இந்த வேலையை முடிச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். குமரனும் ஆனந்தி கேட்டதுக்காண்டி சரின்னு சொல்லிடுறாரு சந்தோஷமா. நாளை சந்திப்போம்.